ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. தேங்காய் பால் சாதம், அதே மாதிரி தேங்காய் பால் சிக்கன் குழம்பு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு நாங்கள் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அது இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இது ஊறட்டும். இந்த டைமில் இப்போ நம்ம சிக்கன் கறி பண்ணிடலாம். அதுக்கு நாங்கள் 3/4 கிலோ சிக்கனை கட் பண்ணி நாங்கள் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி சிக்கன் கறி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை சேர்த்துட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வதங்கினது இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருந்தா ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம், ஸோ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசத்தை போகிறது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கன் பீசஸ், ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், குழம்பு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். வேண்டாம்னா ஆப்ஷனல் தான், இது சேர்க்க வேண்டாம்னா வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு சேர்த்தோம், சிக்கனுக்கு சேர்க்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்து தான் 1/2 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால், அதாவது 125 ml இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் நெய்யும், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது கூட 2 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, அப்புறம் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ அது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். அது கூட 3 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பிரியாணிக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையா சேர்ப்போம். பட் நம்ம தேங்காய் பால் சாதங்கிறதுனால 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி, ஸோ அதையும் சேர்த்துலாம். தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டணும்னு இல்லை, இப்படி கொஞ்சம் பெருசாகவே வெட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு
தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அது வந்து ஒரு 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம இதில் ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, பாஸ்மதி அரிசி, அது இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் சிக்கன் கறி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ஒரு கொதி வந்தது ஹை ஃப்ளேமில். இனி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து 2 விசிலுக்கு இப்போ நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடி ப்ரெஷர் வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 விசிலுக்கு இருக்கட்டும். 2 விசில் வந்துருச்சு. பாருங்கள், தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், திறந்து காமிக்கிறேன். இப்படி அரிசிலாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கறியும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.